Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நாகர்கோவில் ஸ்டைல்ல வழுதனங்காய் கூட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்ல, தோசை கூட சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழுதனங்காய் கூட்டு பண்ண நான் இன்னைக்கு 2 வழுதனங்காய் எடுத்துக்கேன். நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்ல கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 6 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு வேண்டாம், அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறணும். கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயமும் நல்லா கலர் மாற வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஒன்றுக்கு பாதியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை லேசாக வதக்குங்க. நல்லா வதங்கணும்னு வேண்டாம், ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். வெங்காயத்தை வதக்கி வச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்கிற வழுதனங்காயை சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வழுதனங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. வேகட்டும். வழுதனங்காய் நல்லா வெந்துச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவை. தண்ணி நம்ம வழுதனங்காய் வேக வைக்கும்போதே தண்ணி அதில் நின்றுது, அதனால் தண்ணி சேர்க்கணுன்னு வேண்டாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகி வரணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிட்டேன். கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், 1 நிமிஷம் வச்சா போதும். உப்பு செக் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வழுதனங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.